ஃபெஸ்டிவல்னாலே ஸ்வீட்ஸ் இல்லாமல் இருக்காது. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் பாதாம் எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் 2 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நெருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடான பாலில் கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பாதாமை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற பாதாம், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கும் 1/2 கப் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக ஏலக்காய், சாஃப்ரான் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்க. 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரேடியாக ஊற்றிடாம 3 to 4 டைம்ஸ் கீழே டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக பாதாம் கலர் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிரீஸ் பண்ண மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அகைன் 1 டேபிள் ஸ்பூன் கீயை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிட்டு பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் துருவன பாதாம், சாஃப்ரான் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கே டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாஃப்டாக இருக்கிறதுனால வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகிடும். ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணுங்க.